நெக்ஸ்ட்டு நாங்கள் காது குத்துறது வந்து மாலை தான் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். சண்டே காது குத்து. ஸோ சனிக்கிழமை நைட்டே போயிட்டு மண்டபத்தில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு டெக்கரேஷன்ஸ்லாம் முடிச்சிட்டாங்களா, பேனர் வச்சாச்சான்ற மாதிரி ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் சமையலுக்கு வந்து மட்டன் சிக்கன்லாம் காலையில் ஏர்லி மார்னிங்கே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஆள் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் போயிட்டாங்க. நைட்லேருந்து விடிய விடிய அங்கே தான் இருந்தாங்க. அங்கே இருந்துட்டு அப்படியே சமையலுக்கு திங்ஸ்லாம் வேணுன்றதை வாங்கி கொடுத்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சமையல் வேலையும் காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், மெனுலாம் செம்ம மெனு இருந்தது. மட்டன் குழம்பு தான் கொதிச்சிட்ருக்கு. பார்க்கவே எம்மியாக இருக்குல்ல, சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த மாதிரி இருந்துச்சு. குடல் குழம்பு அப்படின்ட்டு நிறைய மெனு வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் சாப்பாடெலாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இனிமேல் தான் மெயின் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன்னு சொல்லலாம். என் 2 பொண்ணுங்களுக்கும் காது குத்தி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த நாள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் எல்லாருமே. தாய் மாமா சீர் வந்து அம்மாவும் அப்பாவும் தான் வந்து பண்ணாங்க. அப்பா மடியில் தான் உட்காந்து காது குத்தினோம். என் பசங்களுக்கு வந்து நிறைய தாய் மாமா இருக்காங்க. அண்ணனோ இல்லை தம்பியோ கூட பிறக்காத பொண்ணுங்களுக்கு பெரியம்மா பசங்க இல்லை சித்தி பசங்க தான் வந்து ரொம்ப எல்லாமே. அவங்க தான் வந்து எல்லாமே. அப்படி பார்த்தா நான் ரொம்ப லக்கி. எனக்கு நிறையா அண்ணன் தம்பி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிறேனோ, ஓகே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கோயிலேருந்து மண்டபத்துக்கு சீட் வரிசைலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஆரத்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆரத்தி எடுக்கிறப்போ ஒரு சாங் போட்டாங்க பாருங்கள். இந்த சாங் இல்லாத ஃபங்க்ஷனே இருக்காது. நீங்களே கேளுங்க. இந்த சாங் கேட்டாலே செம்ம வைப் ஆகுதுல்ல. இந்த சாங்குக்கும் அவங்க எல்லோரும் வர்றதுக்கும் பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்த்துட்டே இருக்கலாம்ல இருந்துச்சு. அப்புறம் அம்மா அப்பா எடுத்து ட்ரெஸ்ஸை தான் பசங்களுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு டைம் ஆச்சு சொல்லிட்டு காது குத்த உட்கார வச்சிட்டோம். இப்போயுமே வந்து ஷனைலாவை தான் வந்து ஃபஸ்ட்டு குத்தணும், காது குத்தணும்னு சொல்லிட்டு உட்கார வச்சோம். அப்போயுமே ஷனைலா இல்லை ரனையாக தான் ஃபஸ்ட்டு குத்தணும்னு சொல்லிட்டு எப்பயும் அவளை தான் வந்து ஒரு ட்ரையல் பீஸாக இறக்கி விடுவா எல்லாத்துலேயுமே. ஸோ அவள் சொன்னபடி பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு குத்துட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு குத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சாச்சு. அழுகக்கூடாதுன்னு அவங்க அப்பா அப்பப்போ சாக்லேட்டை வாயில் வச்சுட்டே தான் இருந்தாங்க. அதையும் பாவம் அழுதுகிட்டே தான் இருந்தா. கையை ஒரு ஆள் தலையை ஒரு ஆள் 2 பேர் பிடிச்சி வச்சுருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு குத்துறதுக்கு. அவள் ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணலை. கடைசி வரையில் குத்தியாச்சு. அப்படி குத்தியுமே வந்து கொஞ்சம் ரத்தம் வந்துச்சு. அந்த நரம்பில் எதுவும் குத்திட்டாங்க போல், ரத்தம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சந்தனம்லாம் வச்சு அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அழுகையை நிப்பாட்டிட்டா. அப்புறம் கம்மல்லாம் போட்டதுக்கப்புறம் தூக்கி காமிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்குறப்பே நல்லா இருந்துச்சு. கம்மலோட ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ சூப்பராக இருந்துச்சு. அடுத்து ஷனைலா மடியில் உட்கார வச்சோம். அவள் அழுதுகிட்டே இங்கே பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதே பார்த்துக்கிட்டே இருந்தா. உங்கள் அப்பா சாக்லேட் எடுத்து கொடுக்கும், எனக்கு சாக்லேட்லாம் வேணாம், யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க அப்படின்ட்டு போய் தட்டி விட்டா வேணாம் அப்படின்ட்டு. ஷனைலா ரெனையா தான் சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. இவன் வந்து அந்த என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு எட்டி பார்த்துட்டே தான் இருந்தா. இந்த நேரத்தில் ஒரு அம்மாவாக எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் ப்ளஸ் ஒரு எமோஷனல் ரெண்டும் மிக்ஸ்டாகி ஒரு ஃபீலிங்கில் இருந்தது. பசங்க என்ன சொல்லி குத்துறப்போ அழுகுறாங்களே, அந்த வலிக்குமே அப்படின்ற ஒரு ஃபீலும் இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா சரி என்ன சொல்கிறது, ஒரு எமோஷ்னலாகவும் இருந்துச்சு அந்த மொமெண்ட் வந்து. ஆனால் அதுக்கப்புறம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறப்போ நல்லா சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஓகே காது குத்திட்டாங்க பாப்பாங்களுக்கு, நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி அது ஒரு ஃபீல். அந்த ஃபீலை வந்து என்னால் கன்வே பண்ண முடியல. ஃபங்க்ஷனுக்கு வந்து என் 2 பாப்பாங்களையும் ப்ளஸ் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே ஃபேமிலியில் எல்லாருமே வந்திருந்தாங்க. அக்காலேருந்து பெரியம்மா பெரியப்பா அத்தை மாமா எல்லாருமே வந்திருந்தாங்க. அண்ணா அக்கா எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்களோட ப்ளெஸ்ஸிங்ஸும் எங்கள் பாப்பாங்களுக்கு வேணும். கண்டிப்பாக நீங்கள் அங்கேருந்து எங்கள் பாப்பா 2 பேர்த்தையும் ப்ளஸ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஃபைனலி 2 பேருக்கு காது குத்தியாச்சு. ரொம்ப ஹாப்பி. எல்லோரும் இருந்து பாப்பா ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருந்து சாப்பிட்டு அப்புறம் கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபங்க்ஷனோட ஃபோட்டோஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.